ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் நெய் சேர்த்துக்கணும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் ஆடை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலாடை எடுக்கும்போது நல்லா மேலே கெட்டியான லேயராக பார்த்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா அது சாஃப்டாக வரும். இந்த பாலாடையோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா மாவு நல்லா பிடிக்கிறதுக்கு வரணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு அதிகமாக ரொம்ப சேர்த்துப்பீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா அந்த பாலில் சேர்த்து நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை ஓரளவு நல்லா கரைஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பாலோடு சேர்த்து நல்லா முதல்ல கலந்து எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற மாவும் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த 1/4 கப் அளவு பால் இந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணி இந்த மாவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் பிசைகிறது மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் செட் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திரும்பவும் திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுக்கணும். நார்மலாக சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். அடியிலே மேலேயும் கொஞ்சமாக மாவு தடவிட்டு எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு குக்கி கட்டர் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்ன மூடி பவுல் ஏதாவது வச்சு ஒன்று போல் ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி எதை வச்சு வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 சைடு கார்னர்லேருந்தும் இந்த மாதிரி மடித்து லேசாக அமுக்கி எடுத்துக்கோங்க. மைதா மாவுன்றதுனால ஈஸியாக ஒட்டிக்கும். அப்படியே அதை திருப்பி வச்சு இன்னொரு 2 கார்னரையும் இந்த மாதிரி நல்லா மடித்து அமுக்கி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். இதே மாதிரியே ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். 2 கார்னரையும் நல்லா மடித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே திருப்பி வச்சு பின்னாடி இருக்கிற கார்னரை பின்னாடி கூட மடித்து அப்படியே சீல் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓரளவு மீடியம் ஹீட்டில் இருக்கணும். உள்ளே சேர்த்த உடனே நம்ம கிளறக்கூடாது. ஓரளவு பொரிஞ்சு வந்தது ஒரு 30லேருந்து 40 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது திருப்பி விடணும். எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் திருப்பி விட்டு நல்லா ஒன்று போல் கலர் மாறி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால நல்லா பொறுமையாக உள்ள வரைக்கும் நல்லா வேக வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். மொத்தமாக அது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுத்தமாக எண்ணெயே குடிக்காது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே உடைச்சி பார்த்தா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டி செஞ்சு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.